ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இந்த மிஷினை வச்சு உங்கள் பல்லை ஓட்ட போடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, அதே மாதிரி உங்களோட பல்லு 100 வயசு ஆனாலும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், விழவே கூடாது, எந்த ஒரு சொத்த பல் பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்ல போகிற சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதிலும் குறிப்பாக ஒரு விஷயங்க, இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்கள் பற்களில் இருக்கிற 90% பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தவிர்த்துடலாம். அதே மாதிரிங்க நம்ம எல்லாருமே டெய்லியும் ப்ரெஷ்ன்றது பண்ணுவோம். அப்படி ப்ரெஷ் பண்ணும்போது 100% நம்ம பல்லை க்ளீன் பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுறதில்ல. 60% மட்டும் தான் பண்ணுறோம். மிச்சம் 40% வந்து பார்த்தோன்னா நம்ம பல் சுத்தமாகிறதே இல்லை. மிச்சம் அந்த 40% நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறது, 100% நம்மளோட பல்லை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, முதல்ல ப்ரெஷ் எப்படி பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், ப்ரெஷ்லேயே நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் எது நமக்கு சூட்டபிளானது, எந்த அளவுக்கு பேஸ்ட்ன்றது வைக்கணும். இப்போ பற்கள் வந்து ஒரு மாதிரி எல்லோ இஷ்ஷாக இருந்துச்சுன்னா வந்து அது நம்ம பல்லுக்கு வந்து ஹெல்த்தி இல்லை, சுத்தலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தமா இப்படின்னு பல்லை பற்றி எல்லா விஷயத்தையுமே சொல்ல பாருங்க. ஸோ ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பல்லை எவ்வளோ நேரம் வளர்க்கணும். இதில் 2 விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒருத்தர் என்னன்னா வச்சவொன்னே வந்து பார்த்தா இப்படி பண்ணிவிட்டு அப்படியே துப்பிட்டு அப்படியே போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரகம் இருப்பாங்க. இன்னொரு கேரக்டர் எப்படி இருப்பாங்கன்னா வந்து பல்லை போட்டு தேய்ப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தேய்ச்சா தான் எனக்கு பல்லு வந்து சுத்தமாச்சுன்ற ஃபீல்ன்ற மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு எனாமல் தேஞ்சு பல்கூச்சுன்றது வரப்போகுதுங்க. அப்போ பல்லை எவ்வளோ நேரம் தான் தேய்க்கணும்னு கேட்டிங்கன்னா 1லேருந்து 2 நிமிஷம் ப்ராப்பரான ப்ரெஷ்ஷிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம பல்லு வளர்க்கினாலே போதும் வந்து நமக்கு பல்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சரி, முதல்ல இந்த ப்ராப்பரான டெக்னிக் என்ன, எப்படி கரெக்டாக பல்லு வளர்க்கணும் அப்படின்றத இப்போ நம்ம செஞ்சே பார்த்துலாமே. ஸோ இப்படி ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு உங்களோட பற்களை வந்து இப்படி ரவுண்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ன்றது பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணாலே போதுமான அளவு. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியும் 3 பற்களாக எடுத்து இப்படியும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து வாய் இப்படி ஓப்பனில் வச்சுக்கிட்டு ஸோ இப்படி பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து பற்கள் உள்ளே யாருமே பெருசாக க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த உட்பகுதியிலும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஸோ அதுலேயும் வந்து இப்படி இப்படி வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தாங்க நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பரான டெக்னிக்கில் பல்லு வளர்க்கினாலே, அதுவும் 2 மினிட்ஸ் வளர்க்கினாலே போதும். ரொம்ப நேரம் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அவசியமே இல்லை. அப்புறம் ஒரே ஒரு சின்ன விஷயம் பண்ணால் பற்களில் ஏற்படக்கூடிய 90% பிரச்சனைகளை தவிர்க்கலாம்னு சொன்னல, அது என்னன்னு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 2 முறைங்க, 2 முறை நீங்கள் பல் துளக்கினாலே போதும். உங்கள் பற்களில் ஏற்படக்கூடிய 90% பிரச்சனைகளை நீங்கள் அழகாக தவிர்த்துடலாம். ஸோ மார்னிங் எழுந்த உடனே ப்ரெஷ்ன்றது பண்ணுவோம். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் ப்ரெஷ்ன்றது பண்ணிடணும். ஏன்னா நைட்டு நம்ம சாப்பிட்ருவோம், அப்படியே படுத்து தூங்கிட்டா வந்து அந்த சாப்பாடு துகள்கள்லாம் பல்லோட இடுக்குகளை மாட்டிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்றது அங்கே ஆகும். உங்கள் ஈறுகளில் பல்களுக்கு பிரச்சனைலாம் வரும், கேவிட்டி வரதுலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை ப்ரெஷ் பண்ணுங்கள். இப்படி பண்ணாலே 90% பிரச்சனைகளை வந்து நீங்கள் தவிர்த்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா, பல்லு போனால் என்ன ஆர்டிஃபிஷியல் டூத் தான் இருக்குது, ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சின்னா தயவு செஞ்சு அதை மட்டும் நினச்சிடாதீங்க. எப்போவுமே ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயம் வந்து நேச்சுரலுக்கு ஈக்குவலே ஆகாது. நேச்சுரல் பல் தர ஸ்ட்ராங் அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் பல்லால் தர முடியாது. அதே மாதிரி வந்து நேச்சுரல் பல் இருக்கும்போது நம்ம சாப்பிடும்போது ஒரு கிடைக்கிற ஃபீல்ன்றது ஆர்டிஃபிஷியல் டூத்தில் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட நேச்சுரலான பல்லில் பாதுகாத்த ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு நாளைக்கு 2 முறை கண்டிப்பாக ப்ரெஷ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சரி, இப்போ ப்ரெஷ் பண்ணிடலாம். ஆனால் நான் எந்த மாதிரியான ப்ரெஷ்ன்றது யூஸ் பண்ணோம்? ஏன்னா மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ப்ரெஷ்ன்றது இருக்குது. அல்ட்ரா சாஃப்ட் இருக்குது, அதுக்கப்புறம் மீடியம் இருக்குது, ஹார்ட் இருக்குது. இதில் எது நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ அல்ட்ரா சாஃப்ட் அப்படின்ற ப்ரெஷ் எடுத்துக்கிட்டு வந்து இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இது யார் யூஸ் பண்ணால் வந்து ஈறுகளில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லை சர்ஜரி எதனா பண்ணியிருக்காங்க பற்களை அப்படின்னும் போது டாக்டர்ஸே வந்து நீங்கள் அல்ட்ரா சாஃப்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதையும் குறிப்பிட்ட நாளுக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அல்ட்ரா சாஃப்ட் யாரும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்ததுன்னா டாக்டரே சொல்லுவாங்க. ஸோ அப்படி டாக்டர் சொன்னால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ எந்த ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா காமனாக எல்லாருமே பற்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவங்க வந்து சாஃப்ட் ப்ரெஷ்ன்றதை யூஸ் பண்ணாங்க. இதை தான் டாக்டரும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சாஃப்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணி ப்ராப்பரான டெக்னிக்ஸ் நம்ம மேலே சொன்னல அந்த மாதிரி ப்ராப்பரான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பல்லுன்றதை வளர்க்கினாலே போதும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அப்புறங்க இதுலேயும் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ப்ரெஷ்ன்றது பண்ண மாட்டாங்க. அப்படி ப்ராப்பராக ப்ரெஷ்ன்றது பண்ணலன்னா வந்து உங்கள் ஈறுகளில் பிரச்சனை ஏற்படும், ப்ளீடிங் வரும், இன்ஃப்ளமேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். நான் ப்ராப்பராக ப்ரெஷ் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க சாஃப்ட் ப்ரெஷ்க்கு பதிலாக மீடியம் ப்ரெஷ்ன்றது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி மீடியம் ப்ரெஷ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பரான ப்ரெஷ்ஷிங் டெக்னிக் சொன்னல அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் பல்லு வந்து எந்த பிரச்சனையும் வராது. பல்லு தேய்மானது பெருசாக இருக்காது. பட் சாஃப்ட்ன்றது தான் ரெக்கமெண்டட். நீங்கள் ப்ராப்பராக பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஹார்ட் ப்ரெஷ்னு ஒன்று மார்க்கெட்டில் இருக்குங்க. தயவு செஞ்சு இதை வாங்காதீங்க. இது நாட் ரெக்கமெண்டட். இந்த ப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக இருக்குது. அதுலேயும் ஒரு சில பேர் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது வச்சு தேய்ச்சி பல்லு விளக்குனா தான் வந்து எனக்கு பல்லு விளக்குன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்றதுக்காக நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அது பண்ணிங்கன்னா வந்து உங்கள் பல்லுக்கு மேலே இருக்க அந்த எனாமல் லேயர்ன்றது இருக்கும். ஸோ அது தேஞ்சிச்சுன்னா வந்து பல் கூச்சுன்றது கூடிய சீக்கிரத்தில் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் வந்து ஹார்ட் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணாதீங்க. சாஃப்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்கன்னா மீடியம் ஆல்சோ பெட்டர்.
பட் ஆனால் வந்து ஹார்டை யூஸ் பண்ணாதீங்க, தவிர்த்துருங்க. அடுத்து பேஸ்ட், இது எந்த அளவுக்கு வைக்கணும்? இந்த விளம்பரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரிஸ்ல இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட்ன்றது வச்சு பல் துளக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அவங்க வியாபாரத்துக்காக காட்டுறாங்க. அந்த அளவுக்கு வைக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த அளவுக்கு வைக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. இந்த பிரிஸ்லோட நடுவில் வந்து பட்டாணி சைஸ் அளவில் பேஸ்ட்ன்றது வச்சாலே போதும், அதுவே போதுமான அளவு. ஸோ நீங்கள் ஃபுல்லாக வைக்கணுன்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. இல்லை நான் ஃபுல்லாக வச்சு தான் வளர்க்குவேன்னா உங்களோட விருப்பங்க, தாராளமாக வளர்க்குங்க. நீங்கள் பேஸ்ட் கம்பெனி காசு கொடுக்குற மாதிரி உங்களோட காசை வச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா நீங்கள் அவங்க தானம் பண்ணுற மாதிரி. ஸோ அது உங்களோட விருப்பம். ஆனால் இந்த பட்டாணி சைஸ் அளவுன்றது போதுமான அளவு. அப்புறம் இந்த பேஸ்ட்லேயே நிறைய பிராண்ட்லாம் இருக்குது, அதில் எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களோட விஷயங்க. இதில் ஃப்ளோரைட் இருக்கா மாதிரி என்ன பேஸ்ட் கண்டென்ட் இருக்கோ ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணாலே போதுமானது. அதுவே பல்ல சுத்தம் பண்ணுறதுக்கு தேவையான விஷயத்தை பண்ணிடும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, இப்போ நம்ம மேலே சொன்ன மாதிரி என்ன தான் ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாலுமே கூட நம்ம 100% க்ளீன் பண்ணணுமான்னு கேட்டால் நம்மளோட பற்களை கண்டிப்பாக கிடையாது. 60% க்ளீன்ன்றது பண்ணுவோம். மிச்சம் 40% வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம ப்ரஷ் வச்சு பல் துளக்கும் போது ஸோ இந்த பற்களுக்கு இடுக்கில் இருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பற்களை உள்ளே இருக்கிற விஷயம்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஆனால் இந்த பற்களோட நடுவில் ஒரு கேப் இருக்குது தெரியுமா, அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு தூள்லாம் சிக்கிருக்கும். அதை ப்ரஷ் மூலிமா நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா வந்து ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ அந்த ஃப்ளாஷை யூஸ் பண்ணி நீங்கள் பற்களுக்கு இடையில் இருக்கிற அழுக்குகளை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட் மாதிரி வரும், இல்லை ஒரு சின்ன நீல் மாதிரி வரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன்ன்றது பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணால் பல்லில் இடுக்குகள் வந்துருமா, பல் கேப் ஆகிடுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ஆகாதுங்க, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா வந்து சில பேருக்கு வந்து ப்ராப்பராக அதை யூஸ் பண்ண தெரியாது. அதை யூஸ் பண்ணுற பேரில் ஈறுகளில் வந்து டேமேஜ் பண்ணிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த ஃப்ளாஷ்லேயே வாட்டர் ஃப்ளாஷ்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் அந்த வாட்டர் ஃப்ளாஷ். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ளாஷ் ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாதுங்க, இந்த வாட்டர் ஃப்ளாஷ்ன்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி உங்களோட பற்களை நீங்கள் சுத்தம் பண்ணினா உங்களோட பற்களை வந்து 100% சுத்தம்ன்றது பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளோட பற்களை வந்து வெண்மையாக இருந்தால் தான் வந்து ஹெல்த்தியாக இருக்குது, எல்லோயிஷாக இருந்தால் வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கூற்றுன்றது இருக்குது. இது உண்மையானு கேட்டால் கண்டிப்பாக உண்மைன்றது இல்லைங்க. நம்மளோட இந்தியன் ஜெனடிக் படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பற்கள்லாம் வந்து லைட்டாக எல்லோயிஷ் கலராக தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பல்லு எல்லோயிஷாக இருக்கா ஒயிட்டாக இருக்கான்றது இங்கே பிரச்சனை இல்லை. பல்லு சுத்தமாக இருக்கா அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பற்களில் வந்து காரையை படிக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லைனா வந்து பல்லு சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்லோவாக இருந்தால் வந்து பல்லு ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அப்படிலாம் இல்லைங்க. நம்ம சொன்ன மாதிரி ப்ராப்பரான ப்ரஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணி இங்கே பல்லு வளர்க்கனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஆயில் பில்லிங்க. இது 15 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணால் கூட போதுமான அளவு தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கோகனட் ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்துட்டு வாயில் வந்து ஊற்றிட்டு கார்கில் பண்ணிக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கார்கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துப்பிட்டு நார்மலாக ப்ரஷ் பண்ணுற மாதிரி ப்ரஷ்ன்றது பண்ணிக்கங்க. இது 15 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணாலே போதுமான அளவு தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸும் கொடுங்க. இப்போ நம்ம பல் வளர்க்குறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி வாயில் தண்ணி ஊற்றி கார்கில் பண்ணுறதுல அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாய் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு பொதுவாக நம்ம வந்து கார்கில்ன்றது பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணாமல் பாதி அளவில் மட்டும் தண்ணின்றது ஊற்றிட்டு தண்ணி வந்து பார்த்தோன்னா இந்த பக்கத்தில் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா கார்கில் பண்ணிவிட்டு துப்பும்போது வந்து வாய் இப்படி குவிச்சு துப்பாமல் அப்படியே தண்ணி வந்து பார்த்தோன்னா விட்டுருணும். ஸோ அப்படி பண்ணி நான் வந்து வாய்க்குள்ளே சிக்கிற இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பல் வளர்க்கும் போது வெளில வந்துருக்கும். ஸோ அது எல்லாமே ரொம்ப நீட்டாக வந்து வெளியில் போயிடும். ஸோ இப்படி தான் வந்து கார்கில்ன்றது பண்ணணும். அப்புறம் கடைசியாக ஒரு சில டிப்ஸுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட்ஸ்ன்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்க கூல்ட்ரிங்க்ஸ்ன்றதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு பொருள் நீங்கள் சாப்பிட்டாலும் வந்து உடனே தண்ணி ஊற்றி வாயின்றது கொப்பளிச்சிருங்க. இப்படி பண்ணாலே வந்து பார்த்தோன்னா பாதி பிரச்சனை தீர்ந்துடும். அப்புறம் டங்க், இந்த நாக்கை கண்டிப்பாக சுத்தம் பண்ணிவிடுங்க. பல் வளர்க்கும் போது கண்டிப்பாக நாக்கையும் வந்து பார்த்தோன்னா சேர்த்து சுத்தம் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் ஆச்சு வந்து ஜென்ரல் செக்அப் பண்ணுறது டென்டல் பண்ணிங்க. ஸோ இவ்வளோ தாங்க. இப்போ நான் சொன்ன இந்த மேலே சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும். 100 வயசு ஆனாலும் வந்து பார்த்தோன்னா உங்களோட பற்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து பற்கள் விழுந்தவங்களோட பற்கள் அதிகமாக வச்சிருக்கவங்க வந்து அவங்களோட ஆயுட்காலம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச்சில் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பற்கள்ன்றது ரொம்பவே முக்கியம். இது நம்மளோட வாழ்க்கையும் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா கொண்டு போகுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு பற்களை வந்து பாதுகாத்துக்கோங்க. நேச்சுரல் பல் தான் எப்போவுமே பெஸ்ட்டு. ஸோ நான் மேலே சொன்ன எல்லா டிப்ஸுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்டில் அபிப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.